ஆதியாகமம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 18வது வசனம், தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்கின் வேலைக்காரர் பள்ளத்தாக்கை வெட்டி அதிலே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தங்களுடைய வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம இது படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிச்சோம் அப்படின்னா, தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டதுமான துறவுகள். அப்படின்னா இது யாருக்கு சொந்தமான துறவு அப்படின்னா, ஃபர்ஸ்டே தன்னுடைய தகப்பனாருக்கு சொந்தமான துறவு. ஆனால் சூழ்நிலையில ஏற்கனவே எதிரி ஒருத்தன் வந்து அந்த துறவை இப்ப மூடி போடுறான். இப்ப திரும்பவும் தன்னுடைய பையனுடைய கையில் அந்த துறவு போகுது. சரி, அப்பா இருந்த நாட்கள்ல இதுல நிறைய தண்ணி நமக்கு கிடைச்சிருச்சு, இதனால ஆடு மாடுகள் எல்லாம் நிறைய மிருக ஜீவன்கள் ஜீவன் பெற்றாங்க, அதனால இதை கொஞ்சம் தூர்வாரி இதை திரும்பவும் நம்ம இந்த நீரூற்றை கிளியர் பண்ணலான்னு சொல்லி ஆட்களை வைத்து எல்லா வேலையும் முடித்து அதை தண்ணீரை பார்த்த உடனே இவனுடையதான், இவனுடைய அப்பாவுடையதான், இவனுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனா அங்க இருக்கிற கேராரூர் மேய்ப்பர் என்ன பண்றான், நியாயக்கேடு செய்யறவங்க வந்து இது தங்களுடையது என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினாங்க. இப்போ நியாயக்கேடு செய்யறாங்க, இது நியாயம் இல்லை. எப்பா யார் சொன்னது உங்களுடையதுன்னு? இது எங்க அப்பா தோணுது, எங்க அப்பாவுடைய பேர் இதுல இருக்குது, எங்க அப்பா உண்டு பண்ணது, நான் இதை கண்டிப்பா கொடுக்க முடியாது அப்படின்னு ஈசாக்கு அவர்களுக்கு விரோதமா ஃபைட் பண்ணியிருக்கலாம். ஆனா ஒரு துறவை விட்டுட்டான். சரி பரவாயில்ல, நீங்க வச்சுக்கங்க அப்படின்னு. சரி, இதுல தான் பிரச்சனை வந்தாங்க. அடுத்ததுல எங்க அப்பா தோணுதை பண்ணலாம்னு சொல்லி அடுத்த நெக்ஸ்ட் இன்னொரு துறவை தோண்டுகிறான். அதுலயும் அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள், நியாயக்கேடு செய்கிற மக்கள். ஆனா அதுலயும் இந்த ஈசாக்கு என்ன பண்ணா அப்படின்னா, தன்னுடைய துறவை விட்டு கொடுத்தான். நம்பர் 1, முதலாவதாக நியாயக்கேடு செய்கிற மனிதர்களுக்கு ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஒரு நாள் எதிர்த்து நிற்கவே கூடாது. நீங்க அவனை தண்டிக்கணும்னு நினைக்கவே கூடாது. யாரு தான் தண்டிக்கணும் அப்படின்னா, கர்த்தர் தான் தண்டிக்கணும். ஆமோதிக்கிறீங்களா? சில நேரத்தில் நமக்கு ஆதங்கம் அப்படியே வரும், பெரிய ஆதங்கம் வரும். அதை பார்த்துட்டு நம்மளால சும்மா இருக்க முடியாது. சில குடும்பத்தில் நடக்கிறத பார்த்தா அடுத்தவங்களுக்கு தான் அது நடக்குது. ஆனால் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற நியாயக்கிடையே நம்மளால பார்த்து சும்மா இருக்க முடியாது. என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்க அந்த பிள்ளைய, அந்த பையனை என்ன பண்ணிட்டு இருக்கிற, அந்த குடும்பத்தை என்ன பண்ணிட்டு இருக்க, நம்மளால நமக்கே போய் கேட்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப கவனமாக இருங்க. நியாயக்கேடு செய்கிற மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது, இல்லைன்னா நீங்கள் பார்க்கும்போது அவர்களை பழி வாங்கலான்னு நினச்சி நீங்கள் தயவு செய்து அவர்களுக்கு விரோதமாக மட்டும் போயிடாதீங்க. ஏன் அப்படின்னா, நியாயக்கேடு செய்கிற மனிதர்களுக்கு தண்டனை நம்மளால கொடுக்க முடியாது. அது யார் தான் கொடுப்பா அப்படின்னா, கர்த்தர் ஏற்ற காலத்தில் நியாயக்கேடு செய்கிற மனிதர்களுக்கு அவர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவார். அது எவ்வளோ பெரிய அரசியல் தலைவர்களாக வேணும் என்று இருக்கலாம். நான் சவால் விட்டு தான் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளை, உப்பு தின்னவங்க தண்ணி குடிக்கணுன்ற பழமொழி இருக்குல்ல, கண்டிப்பாக அப்படி நியாயக்கேடு செய்கிறவங்க அவங்க யாரார் எத்தனை நாள் பணபலத்தில் ஓட்டுவாங்க, எத்தனை நாள் அவர்களுடைய திறமையில் ஓட்டுவாங்க, எத்தனை நாள் அவங்களுடைய அதிகாரத்தில் போவாங்க, எத்தனை நாள் அவங்களுடைய உடல் பலத்தில் போவாங்க. இல்லை, ரொம்ப நாளெல்லாம் அவங்களுடைய வண்டி ஓடாது, ரொம்ப நாளெல்லாம் அவருடைய அதிகாரத்தில் அவங்க இருக்க முடியாது. நம்முடைய கண்களுக்கு முன்பாக உங்களுக்கே தெரியும். நீங்கள் நம்முடைய தேசத்தில், நம்முடைய தமிழ்நாட்டில் நடக்கிறத பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. ஒரு நாள் நியாயக்கேடு செய்து தன்னுடைய பணத்தினால் அதை மறைச்சு, தன்னுடைய அதிகாரத்தினால் அதை மறைத்தவர்கள் நிறைய பேர் இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறார்கள். உலகத்தையே படைச்சிட்டு உலகத்தையே கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க, தமிழ்நாட்டையே கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான சொத்து அவர்களுடையது. ஆனா தப்பிக்க முடிஞ்சிருச்சா? தன்னுடைய பணத்தினால எத்தனை நாள் தப்பிக்க முடியும், தன்னுடைய அதிகாரத்தினால எத்தனை நாள் தப்பிக்க முடியும்? அதனால இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். எனக்கு நியாயக்கேடு செய்கிற மனுஷனுக்கு விரோதமா நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன்னா, எழும்பி நிற்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. மனிதன் எதை விதைக்கிறானோ, சொல்லுங்க,
அதையே அறுப்பார். ஆண்டவருக்கு அது இஷ்டமே இல்லை. இந்த ஈசாக்கு தனக்கு விரோதமாய் நியாயக்கேடு செய்த மனிதர்களை தண்டிக்கவே இல்லை, விட்டுட்டான். சரி பரவாயில்லப்பா, நீ வச்சுக்கப்பா. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் ஒரு இடத்துல அவங்க நியாயக்கேடு செஞ்சாங்க, ரெண்டாவது இடத்துல நியாயக்கேடு செய்து அவனை தடுத்து போட்டார்கள். ஆனால் மூன்றாவது ஒரு இடத்தை கர்த்தர் கொடுத்து அவனை பலுகவும் பெருகவும் பண்ணின அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நியாயக்கேடு செய்யற மனுஷன் ஒரு இடத்துல அவன் வாசல் அடைக்கலாம், ரெண்டு இடத்துல அவன் வாசல் அடைக்கலாம். ஆனா கர்த்தர் மூன்றாவது ரகபோத்து ஒரு இடத்தை கொடுத்து அந்த இடத்துல உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி அவனை பார்க்கலும் கர்த்தர் உன்னதமான இடத்துல கொண்டு போய் வைப்பார். ஹல்லேலூயா. ஆனா அவனோட, அந்த நியாயக்கேடு செய்த மனிதனோட போராடிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அங்கே தான் உட்காந்துருக்கணும். நீ சண்டை போட்டு தான் இருக்கணும். நீங்க விட்டுருங்க, கர்த்தர் பார்த்துக்கிட்ட விட்டுருங்க. ஆண்டவர் அவங்க ஒரு வழி நான் சொல்றேன், அந்த நியாயக்கேடு செய்கிற மனிதர்கள் செய்கிறத கூட கர்த்தர் நமக்கு நன்மையாய் மாற பண்ணுவார். அது ஒரு நாள் நமக்கு என்னவா மாறும்னா நன்மையாய் மாறும். இன்றைக்கும் இந்த ஊழியத்தில் அதை கண்கூடா பார்க்குற ஆண்டவருடைய பிள்ளையை எப்படிப்பட்ட நியாயக்கேடுன்னு சொல்றீங்க, எப்படிப்பட்ட பொய்ன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட ஒரு பொய், ஐயோ அதெல்லாம் நினைச்சு பார்த்தா இப்படி வாய் கூசாம பொய் சொல்றாங்க அப்படின்னு. அவ்வளோ பொய் சொல்லி ஒரு இடத்துல இருந்து திருச்சபையை காலி பண்ண வச்சு எங்க போவோமோன்னு நினைச்சு. ஆனா இன்றைக்கு நான் நம்புறேன், கர்த்தர் நியாயக்கேடு செய்கிற மனுஷனுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு ரகபோத்தை கொடுத்து நம்மை பெருக பண்ணி கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ வி கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதில் அப்படின்னா, நியாயக்கேடு செய்கிறவங்களுக்கு முன்னாடி நமக்கு ரத்தம் என்ன பண்ணக்கூடாது? சத்தமாக சொல்லுங்க, ரத்தம் கொதிக்கக்கூடாது. நமக்கு நிறைய பேருக்கு அப்படி தான். அந்த சினிமாங்களை பார்த்துட்டு வந்து பசங்களுக்கு பாருங்களேன், அடித்தடி சண்டை வச்ச உடனே என்னமோ பெரிய இவர் தான் எல்லாத்துக்கும் தாதா மாதிரி, நான் தான் எல்லாத்தையும் முன்னாடி நின்று நடத்த போகிறேன், அப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படி. இல்லை, நம்ம யாருக்கும் தாதாவாக முடியாது. நம்ம யாருக்காக வழக்கு தீக்க முடியாது. நம்ம அது கர்த்தர் தான் பார்த்துக்கணும், விட்டுறணும். நீங்களும் ஒரு வசனத்தை கண்டிப்பாக வாசிக்கணும். நீங்கள் ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாமா? 34ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை. 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரனுமான சிமியோன் லேவி என்னும் 2 பேரும் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும்ல, கவனமாயின கவனிங்கள். யாக்கோபு தன்னுடைய இன்னொரு ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது தீனாள் தேசத்து பெண்களை பார்க்கும்படி புறப்பட்டு போறாள். அவ போகிற வழியில ஒரு ராஜாவுடைய குமாரன் அவளை பார்த்து கொண்டு போய் கற்பழிச்சிட்டாரு. தன்னுடைய சகோதரியை தவறாய் நடத்தின செய்தியை இவங்க கேட்டு கொந்தளிச்சு போறாங்க. உடனே அந்த ராஜகுமாரன் தன்னுடைய அந்த பொண்ணுடைய அப்பாட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி நாங்கள் செஞ்சது தப்பு தான், ஆனால் இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணும்னு விரும்புகிறேன், கல்யாணம் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நாங்கள் செய்கிறோம். உடனே இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி விருத்த சேதனம் பண்ணணும். சரி, நான் விருத்த சேதனம் பண்ணிக்கிறேன். இல்லை, நீ மட்டும் கிடையாது, உங்கள் தேசத்தில் இருக்கிற ஆண்கள் எல்லாருமே அதை பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் ராஜகுமாரன் இல்லை, சொன்ன உடனே எல்லாரும் கேட்பாங்க, பரவாயில்ல நாங்கள் எல்லாருமே பண்ணிக்கிறோம். எல்லாருமே அந்த விருத்த சேதனம் பண்ணி நோவெடுத்து கொண்டிருக்கும் போது இந்த தீனாளுடைய சகோதரர்கள் 2 பேர் இருக்காங்க, சிமியோன் லேவி. ஆண்டவர் அறிஞ்சவங்க, அவங்க அப்பா ஆண்டவரோட நடக்கிறவர், நல்ல குடும்பம். இவங்க 2 பேருக்கும் அந்த பழி தீர்க்கணும். எப்படி நம்முடைய சகோதரியை இவன் பார்த்த உடனே கொண்டு போய் அப்படி அதிகாரம் இருக்கணும், எப்படி போய் கற்பழிக்கலாம், எப்படி எங்க சகோதரி இப்படி நடத்தின, இவனை விடக்கூடாது, இவன் வம்சத்தை விடக்கூடாது. அந்த வெறி அவனுக்குள்ள, அந்த நியாயக்கேடு செய்த மனிதனை எப்படியாவது தண்டிக்கணும்னு சொல்லி இவங்க 2 பேரும் கத்தியை தூக்கிட்டு போய் அவங்களுக்கு எழும்ப முடியாமல் இருக்கும்போது எல்லா ஆண் மக்களையும் கொன்று போடுவாங்க. இது கர்த்தருடைய பார்வைக்கு ரொம்ப நியாயக்கேடா தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா நம்பிக்கை, அவன் பண்ணது தப்பு. ஃபர்ஸ்ட் அந்த ராஜகுமாரன் செய்தது 100க்கு 100 தவறு. அது கர்த்தர் பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சமூகத்தில் விடாம இவங்க நியாயக்கேடு செய்த மனிதர்களை தண்டிக்கணும்னு முடிவெடுத்து நிறைய ஆண் மக்களை கொண்டுட்டாங்க. கர்த்தர் இதை மனசுல வச்சிருக்கிறாரு. இதனுடைய விளைவு எப்போ வருது அப்படின்னா, நீங்க வேதத்தில் 49ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் 5வது 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 49ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனம். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் சேராதே.
அவர்கள் தங்கள் கோபத்தினால் ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்களுடைய மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். ஹலோ, தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கடைசியில் பிளஸிங் கொடுக்கும்போது இந்த சிமியோன் லேவிக்கு மட்டும் ஆசீர்வாதம் வரல. ஆசீர்வாதம் வரல. அவங்க தலை மேல என்னதான் வருது அப்படின்னா சாபம் தாங்க வருது. இந்த சாபம் எங்கிருந்து வந்துச்சுன்னா அவங்க அப்பா சொல்றாரு, அவருடைய கருவிகள், அவர்களுடைய ஆயுதங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு நீ உடன்படாத, நீ உடன்படாத. சோ பழி வாங்குறதல் நமக்குரியது அல்ல. ஆமேன் சொல்லுங்க. கேட்கல? ஆமேன் சத்தமாய் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அப்படி கோபம் வரும்? அக்கிரமத்தை பார்த்துட்டு நம்மளால நிறைய பேரால அப்படியே அமைதியா இருக்கவே முடியாது. அது உண்மைதான். ஐயோ, அப்படியே ரத்தம் அப்படியே கொதிக்கிற மாதிரி இருக்கும். இவன் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கானே இவன் அப்படின்னு போய் ஒரு பலார்னு ஒன்று வச்சிடலாமா? இவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடலாமா? இவனை பிடிச்சி போலீஸில் கொடுத்துருவோமா? கேஸ் கொடுத்துருவோமா? ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடும்போது நியாயக்கேடுன்னு ஒருத்தர் சொல்லும் போது நான் சொல்றேன், யார் பார்த்துக்கிட்டோம்னா, ஆண்டவரே நீங்க பார்த்துங்க, ஆண்டவரே நீங்க பார்த்துங்க, ஆண்டவரே நீங்க பார்த்துங்க, ஆண்டவரே. என் தேவன் நமக்காய் வழக்காடி மீட்டு கொடுக்கிற ஒரு நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த நியாயக்கேடு செய்கிற மனிதர்களிடத்தில் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதை நம்ம ஒரு சில வசனங்களை வேகமாய் நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதத்திலே 140வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 140வது சங்கீதத்திலே 1வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 140ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். நீங்கள் இப்பொழுது 71வது சங்கீதத்திற்கு வாருங்கள். 71ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 71ஆம் சங்கீதம் 4வது வசனம். என் தேவனே, துன்மார்க்கருடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமை உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும். இனி 43வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு பாருங்க. 43:1 சங்கீதம் 43:1. தேவனே, என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயம் உள்ள மனுஷனுக்கு என்னை தப்புயும். இனி 22ஆம் அதிகாரத்திலே 22ஆம் சங்கீதம் 20வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் 22:20. என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் என் அருமையானதை நாய்களின் துஷ்டத்திற்கும் தப்புவியும். ஆமேன் சொல்லுங்க. இங்கே வாசித்த எல்லா வசனத்திலும் சங்கீதக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, நியாயக்கேட்டின் மக்களுக்கு என்னை தப்புவியும் ஆண்டவரே. அவன் ஒரு ராஜா, அவன் அப்படி ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மனுஷன் நியாயக்கேடு இல்லாத நியாயக்கேடு உள்ள ஒரு மனுஷன் அவனுடைய ராஜ்யபாரத்திலே இருந்தால் அவனை கொல்லக்கூடிய சக்தி கூட ராஜாவுக்கு இருக்கிறது. ஆனா இந்த தாவீது என்ன பண்றான் அப்படின்னா, ஆண்டவரே, நியாயக்கேடு செய்கிற மனிதனுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா தப்புவிங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றான். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது எதில் அப்படின்னா, நியாயக்கேடு செய்கிற மனிதனுடைய கையில் நம்ம சிக்காம இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க? நம்ம கண்டிப்பா ஜெபிக்கணும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஜெபிக்கணும். உங்களுடைய பிள்ளைகளுக்காக விசேஷமா ஜெபிக்கணும். எதற்காக ஜெபிக்கணும்னா, இந்த தேசத்தில் நிறைய நியாயக்கேடு உள்ள மனிதர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள நியாயம் இல்லை. ஆனா அப்படிப்பட்ட மனிதனுடைய கைக்கு யாருதான் நம்மளை தப்பிக்கணும் அப்படின்னா, கர்த்தர் ஒருத்தர் தான் தப்பிக்கணும். ஆண்டவர் ஒருத்தர் தான் தப்பிக்கணும். ஆண்டவரை தவிர வேற யாரும் தப்புவிக்கவே முடியாது. கர்த்தர் தான் தப்பிக்கணும். நான் என்னுடைய காதுகளில் எத்தனை செய்தி வருகிறது என்று நினைக்கிறீர்கள்? எத்தனை செய்தி தெரியுமா? ஐயோ, அவ்வளோ கொடுமையாக இருக்கும். கடந்த நாட்களில் ஒரு வாலிப தங்கச்சி வெறும் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இந்த 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணை அந்த ஏரியாவிலே இருக்கிற ஒரு துஷ்ட பையன், ஒரு துஷ்டன்
அப்படின்னா மொடா குடிகாரன், எப்போ பார்த்தாலும் கஞ்சாலே இருக்கிறவன், கையில் எப்பவுமே ஒரு கத்தியை வச்சிருக்கிறவன், அழகா அந்த பிள்ளைய பேசி நயம் பண்ணி வஞ்சித்து தன்னுடைய ஆசை வார்த்தைகளை காண்பித்து, அப்புறம் வீட்டில் போய் எனக்கு பொண்ணு கேளுன்னு சொல்லி வீட்டில் ஒத்துக்காத உடனே நீ வீட்டை விட்டு வர்றதுக்கு இவனே ஒரு பிளானை போட்டு கொடுத்து, அவன் பிளான் போடும்போது வீட்டில் இருக்கிற மொத்த நகையும் அந்த பிள்ளை எடுத்துட்டு வர மாதிரி பிளான் பண்ணி 3 மாசம் கூட வச்சிருந்து மொத்த நகையும் இப்போ அழிச்சிட்டு அந்த பொண்ணுடைய வீட்டிலேயே அவன் கொண்டு விட்டு திரும்பி ஒரு 5 லட்சம் கொடு 10 லட்சம் கொடுன்னு அவங்க அம்மா அப்பாவை மிரட்டி, அவங்களுக்கு ஒரே பிள்ளை, அவங்க திரும்பி 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அதையும் செலவு பண்ணி போட்டு அந்த பையனுடைய நியாயக்கேடு. அவங்க சொல்றாங்க, அவங்க அம்மா அப்பா பேசாம அந்த பொண்ணுடைய கழுத்தை அறுத்து கொண்டுட்டு நாங்க 2 பேரும் வீட்டில் தூக்கு மாட்டி செத்துக்கலாமான்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் பாஸ்டர். அவ்வளோ கஷ்டப்படுறோம். துஷ்டன். நான் இவள்கிட்ட சொல்றேன், சரி போனதெல்லாம் போச்சு, அவனை விட்டுட்டு வந்துருனா கூட இந்த பிள்ளையால அதை பண்ண முடியல, அவ ஒரு 4 நாள் இருக்கா, 5ஆவது நாள் ஓடி போயிடுறான் அப்படின்னு அவ்வளோ வருத்தப்படுறாங்க. சின்ன பொண்ணு அவ. அப்போ நான் சொல்றேன், நியாயக்கேடு செய்கிற மனிதர்கள் அவங்களுடைய ஐடியாவே என்ன அப்படின்னா, யாரையாவது ஒரு குடும்பத்தை வந்து நாசம் பண்ணணும் தான் அவங்களுக்கு ஐடியாவே. ஐயோ, கொடுமையான ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. அழகான ஹஸ்பண்ட் 2 பேர் என் கண்ணுக்கு முன்னாடியே இருக்கிறாங்க, அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. பரவாயில்லையே, இந்த வயசுல இவ்வளோ இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா ஒரே ஒருத்தன் ஆட்டோவை கொண்டு நிப்பாட்டுறான். அந்த ஆட்டோவில் இவங்க போய் அந்த லேடி போய் தன்னுடைய குழந்தைக்கு சாப்பாடு விட்டுறாங்க, அப்படியே பேச்சு கொடுக்குறான். பேச்சு கொடுத்துட்டு அந்த ஆட்டோ ஓட்டுற ஆட்டோ ஓட்டி பேசி 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 அந்த அழகான ஹஸ்பண்டை வந்து அப்படியே கழட்டி விட சொல்லி இவன் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். அவன் வந்து என் மனைவியை நேரம் பண்ணி கேட்டானா, இதுக்கு மேலே பேசின அப்படின்னா உன்னை கொன்றுவன்னு கத்தியை காட்டு மிரட்டுறான். இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை ஊரை விட்டு துரத்திட்டாங்க. கட்டுன புருஷனை ஊரை விட்டு துரத்திட்டு என் கண்ணு முன்னாடி பார்க்குறான் ஆண்டவருடைய பிள்ளையை. ஆனால் அந்த எனக்கு கஷ்டமாக இருக்கு. அந்த பொண்ணு ஜாலியாக அவன் கூட வந்து இன்னைக்கு போயிட்டு தான் இருக்குது. அப்போது நியாயக்கேடு செய்கிற மனிதர்களை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவங்களுக்குள்ள அப்படி வேலை செய்யுது. நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் தான் காப்பாற்றும். ஆனால் நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, நியாயக்கேடு செய்கிற மனுஷனுடைய கையில் எங்களையும் என் பிள்ளைகளையும் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் காப்பாற்றிருங்க ஆண்டவரே. சங்கீதக்காரனுடைய ஜெபம் ஒரு இடத்துல அல்ல, கிட்டத்தட்ட நீங்கள் டைம் இல்லாதனால சொல்லலை, கிட்டத்தட்ட ஒரு 25 இடத்துல இந்த ஜெபத்தை அவன் செஞ்சுட்டே இருக்கிறான். அவன் ராஜா, அவன் எதுக்கு சார் ஜெபம் பண்ணணும்? அவன்கிட்ட எல்லா அதிகாரமும் அவனுக்கு இருக்குது. ஆனால் அவனே ஜெபிக்கிறான். நியாயக்கேடுள்ள மனிதர்கள் சுற்றி இருக்கிறாங்க, அவங்க நமக்கு ஆபத்தை கொண்டு வருவாங்க, அவங்க நமக்கு நஷ்டத்தை கொண்டு வருவாங்க, அவங்க கையிலேருந்து என்ன தப்பு வைக்கணும் ஆண்டவரேன்னு ஒரு ராஜா ஜெபிக்கிறாரானே. ஆனால் நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டா அப்படின்னு கேட்டா, நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் சொல்லுங்க. நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப நல்லவர்கள், நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப நல்ல வளர்ப்பில் வளர்க்கப்படுகிறவர்கள். ஆனால் உலகத்தில் துஷ்டன் இருக்கிறான். நம்முடைய பிள்ளைகளை அப்படியே கவர் பண்ணி, நம்முடைய பிள்ளைகளை அப்படியே பேசி குழியில தள்ளி நம்முடைய குடும்பத்தினுடைய சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காப்பாராக. கையை மேலே உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, நியாயக்கேடு செய்கிற மனுஷனுக்கு என்னையும் என் குடும்பத்தையும் சத்தத்தை உயர்த்தி என் பிள்ளைகளை ஆண்டவரே தப்புவீங்க. ஆண்டவரே, எல்லாரும் அதற்காக ஜெபிங்க. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, நான் அதை உம்மிடத்துல கேட்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு பெரிய கிருபையை கொடுங்க ஆண்டவரே. என் மேல் அந்த இரக்கத்தை வைங்க ஆண்டவரே. என் குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுங்க ஆண்டவரே. நியாயக்கேடு செய்கிற மனுஷன் இனி என் பக்கத்தில் வரக்கூடாது, என் வீட்டு பக்கமாக வரக்கூடாது, என் தொழில் பக்கமாக வரக்கூடாது ஆண்டவரே, என் பிள்ளை பக்கமாக வரக்கூடாது. அவனுடைய கண்கள் என் மேலையும் என் குடும்பத்தின் மேலையும் படவே கூடாது ராஜா. என் மேலே என் குடும்பத்தின் மேலேயும் படவே கூடாது. டெய்லி இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். எதற்காக ஜெபிங்க அப்படின்னா, ஆண்டவரே, அப்படிப்பட்ட துஷ்டனுடைய கண்களுக்கு எங்களை என்ன பண்ணுங்க அப்படின்னா, அவங்களுக்கு அதே தான் வேலை, அவங்களுடைய ஸ்பிரிட்டே அதுதான், அவங்கள அதுலேருந்து மாற்றவே முடியாது. நம்ம தான் நம்மளை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்கள்.